வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கார்த்தி இப்போ நடிச்சிட்டு இருக்கிற மார்ஷல். இந்த படத்தோட டேரக்டர் தமிழே இப்போ ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துட்டாரு. 48 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, 2 ஷெட்யூல் முடிச்சிருக்கோம், படத்தை வந்து தீபாவளி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ தீபாவளிக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கார்த்தி நடித்து முடிச்சிருக்கிற சர்தார் 2 அந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். சர்தார் 2 ரிலீஸ் பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஜூலை மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே ஜூலை தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஜூலை 23 சூர்யாவுடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ சர்தார் 2 வர மாதிரி இருந்தால் ஜூலை ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இப்போ ஜெயிலர் 2 மூவி டீம் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சர்தார் 2 ரிலீஸில் ஒரு சேஞ்ச் நடக்கலாம். ஜெயிலர் 2 ஆகஸ்ட்டில் வந்தாங்கன்னா சர்தார் 2 ஜூலையிலே வர மாதிரி தான் இருக்கும். ஜூன் ஜூலைக்குள்ளே பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஜெயிலர் 2 வந்து ஜூன் மாதம் வர மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அப்போ மேபி சர்தார் 2 வந்து ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டை அவங்க பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அரசன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த மாதம் ஏப்ரல்லேருந்து எஸ்டிஆர் 51 வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த எஸ்டிஆர் 51 ப்ராஜெக்டில் சந்தானம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத அஸ்வத்தே வந்து இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவருடைய கேரக்டர் பற்றி இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி டிராகன் படத்தில் குட்டி டிராகன் கேரக்டர் இருந்துச்சோ அந்த கேரக்டரை வந்து நான் ப்ரொடியூசர் கிட்ட நரேட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது, அவங்க பயங்கரமாக சிரிச்சாங்க. அதே மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் சந்தானம் அவருடைய கேரக்டரை ப்ரொடியூசர் கிட்ட நரேட் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு. ஸோ செமையான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தானம் எஸ்டிஆர் இவங்களுடைய இந்த காம்பினேஷனை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக செமையாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஸ்வத் வந்து எப்படி டிராகன் படத்தை ஃபாஸ்ட்டாக சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டேஸ்க்குள்ளே எடுத்து முடிச்சாரோ அதே மாதிரி தான் இந்த எஸ்டிஆர் 51 வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடுத்து முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எஸ்டிஆர் வந்து அரசன், எஸ்டிஆர் 51 ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் டியூட் படத்தோட டேரக்டர் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராம்குமார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் வச்சு எடுக்கிறதா இருந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டோரி அது வந்து இப்போ எஸ்கே கிட்ட வந்திருக்கு. அவர் தான் நடிக்கிற மாதிரி இருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்தது, ஒன்று எஸ்கே நடிக்கலாம் இல்லை சூர்யா நடிக்கலாம் அப்படின்னு. பட் இப்போ எஸ்கே தான் வந்து நடிக்கிறாரு, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரியில் எஸ்கே உடைய தங்கச்சியாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மாளவிகா மனோஜ் அவங்க நடிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எஸ்கே கூட இன்னொரு நடிகரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. இப்போ எப்படி பராசக்தி படத்தில் எஸ்கே கூட அத்தர்வா நடிச்சாரோ அதே மாதிரி இன்னொரு ஒரு யங் ஹீரோ வந்து இவர் கூட சேர்ந்து நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சொல்ல முடியாது, அத்தர்வாவே திரும்ப வந்தாலும் வரலாம். ஏன்னா பராசக்தி ஈவெண்ட்ல எஸ்கேவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படம் வந்து சீரியஸாக பண்ணிட்டோம், அடுத்து நம்ம இன்னொரு படம் ஜாலியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்டோரி ராம்குமாரோடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். மேபி அத்தர்வா வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வேற ஒரு ஹீரோ வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். துரந்தர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டாச்சு, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. நேத்தி போட்டிருந்த அப்டேட்ஸ் வீடியோஸில் இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. ஸோ செம்மையாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓவராலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஷீலா அப்படிங்கிற அட்வொகேட் வந்து மெட்ராஸ் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி ஜட்ஜு முன்னாடி இந்த படத்தை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரீதியான இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி ப்ரொபகண்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் இப்போ தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ அடுத்த மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ஆப்ரேஷனில் இருக்குங்கிறதுனால இந்த படத்தை வந்து இப்போதைக்கு நம்ம ரிமூவ் பண்ணணும், இது வந்து ஓடக்கூடாது. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் இந்த படத்தை வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜ் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை வந்து பெட்டிஷனாக ஃபைல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அப்படி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ துரந்தர் 2 தமிழ்நாட்டில் வந்து பேன் ஆகுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே ஜனநாயகன் படத்துக்கு பேசியிருக்கோம். ஜனநாயகன் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வரத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணிடணும், அதுக்கு தான் மூவி டீமும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த படத்துலையுமே அரசியல் இருக்குது. ஸோ இது வந்து விஜயோடைய டிவிகே சார்ந்த ஒரு படம், டிவிகேவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி இந்த படத்தோட ரிலீஸே வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் துரந்தர் படத்துக்கு இப்போ ஒருத்தங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஃப்ளையிங் ஸ்குவாட் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது தீவிரமாக தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ அசோக் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாடோட இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஒரு 10 ரைஃபிள்ஸை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரைஃபிள்ஸ் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது எதுவுமே உண்மை கிடையாது, டம்மி வெப்பன் தான். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்காக, யார் படம்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய படத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க
இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவருடைய படம் அப்படின்னா இப்போ அவர் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற டிசி ப்ராஜெக்டாக தான் இருக்கணும். ஏன்னா அதுவுமே வந்து பயங்கர வயலண்ட்டான ஒரு படம் தான். டீசர்லேயே வந்து பார்த்துருப்போம், கன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் அடுத்து டைரக்ட் பண்ணுற அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் AA23 ப்ராஜெக்ட் வந்து ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல, ஜூலை மந்த் தான். ஸோ அதனால் அந்த படத்துக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, டிசிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட். இந்த படத்தை பற்றி என்ன ரூமர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நிறைய ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது அனுஷ்கா சர்மாவும் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு கேமியோக்கு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேமியோ இல்லை, அவங்க தான் 5வது ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. பட் நமக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் படி இது ரூமர் தான், உண்மை கிடையாது. அவங்க இந்த படத்தில் வந்து இல்லை. அடுத்து கல்கி 2 படத்தோடைய ஷூட்டிங் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அமிதாப் பச்சன், உலகநாயகன் 2 பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் பார்ட் 1ல ஒரு கேமியோ கொடுத்திருப்பாரு. அவர் வந்து இப்போ கல்கி 2 ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இதுவுமே ரூமர் தான், உண்மை கிடையாது. இந்த கல்கி 2 படத்துல பாத்தீங்கன்னா உலகநாயகன் வந்து பார்ட் 1ல ஒரு சின்ன போர்ஷன்ல தான் வந்திருப்பாரு. ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறமா போஸ்ட் கிரெடிட்ல வர மாதிரி இருக்கும். ஆனா இந்த பார்ட் 2ல அவருடைய ஸ்கிரீன் டைம் வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு லென்த்தியா டிராவல் ஆகக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டரா வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஹீரோயின் திஷா பட்டானி, அவங்களுக்கு பார்ட் 1ல ஒண்ணுமே இருக்காது, சும்மா வருவாங்க, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்களுக்கு பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2ல கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸும் டயலாக்ஸும் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. AK64 என்னதான் ப்ரோ ஆச்சு, என்ன நிலமையில இருக்குது, ஷூட்டிங் எப்போ போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்குமே AK64 யார் தயாரிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான அப்டேட்டுங்கிறது கிடைக்கல. ஸோ மேக்குள்ளே அதை ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்தில் ஷூட்டிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மே ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் செகண்ட் வீக்கில் அந்த டைமில் போவாங்க அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக நடுவில் ஒரு ரூமர் வேறு போயிட்டு இருந்தது, AK64 ஆதிக் டைரக்ட் பண்ண போகிறது இல்லை, சிறுத்தை சிவா தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆதிக் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக சிறுத்தை சிவா ஏகேவோட திரும்ப ஒரு படம் பண்ணுவார், அது கன்ஃபார்ம்டு தான். அது AK65 66 67 நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி ஏகேவோடைய அந்த ரேசிங் டாக்குமெண்ட்ரி கிளாடியேட்டர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கான வேலைகளில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஏகே அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை லான்ச் பண்ணி அதில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. சீக்கிரமே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் ஏப்ரல்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ சிபி வந்து சூப்பர் ஸ்டாரை இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், அவருடைய லுக் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய லுக்ஸ் வந்து பார்த்துருக்காரு போல். கிட்டத்தட்ட 83 லுக்கு பார்த்துருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அதில் ஒரு வழியாக ஒரு 3 லுக்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது 3 நல்லா இருக்குது, இதில் எதுனாலும் ஓகே அப்படின்னு. ஸோ சூப்பர் ஸ்டார் இப்போ இந்த 3 லுக்கையும் பார்த்துட்டு அவர் தான் ஃபைனல் கால் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த 173 ப்ராஜெக்ட்ல சூப்பர் ஸ்டாரோடைய பையனா பேசில் ஜோசப் நடிக்கிற மாதிரி இருக்காரு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய பேர் பற்றி நம்ம ரொம்ப நாள் முன்னாடி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம், ஒரு எவர் கிரீன் பேர் தான் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு. அந்த பேர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தளபதி பேர் தான் திரும்ப இந்த படத்தில் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்ட்ரஸ் ஷோபனா ஆக்சுவலாக கூலி படத்திலே அவங்கள வந்து ஃபோட்டோவில் லோகேஷ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. பட் ஃபோட்டோவை தாண்டி இந்த படத்தில் சிபி வந்து டேரெக்டாகவே பேராகவே கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.